श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्री शिव अपराध क्षमापण स्तोत्रम. கடந்த சத்சங்கத்தில் 11வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம அர்த்தத்தினை பார்த்திருக்கோம். 11வது ஸ்லோகத்தினை இன்னொரு வாட்டி படிக்கிறோம். ஹிருத்யம் வேதாந்த வேத்யம் हृदय सरसिजे दीप्तमुद्यत् प्रकाशम् सत्यं शान्तस्वरूपं सकलमुनिमनः पद्मषण्डैकवेद्यम् जाग्रत् स्वप्ने सुषुप्तौ त्रिगुणविरहितं शङ्करं न स्मरामि क्षन्तव्यो मे पराधः शिव 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 भो श्री महादेव शंभो. भगवान आदिशंकरर இந்த சிவாபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம் ஒரு ஜீவன் மனுஷ சரீரம் எடுத்துக்கிட்டு பிறந்த ஜீவன் முக்கியமாக வாழ்க்கையில் தானு என்ன செய்யணுமோ அது செய்ய மறந்துட்டு ஏதேதோ செஞ்சுக்கிட்டு வேறே லோகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அப்படிப்பட்டவங்களுக்காக ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சங்கராச்சாரியர் ரொம்ப சின்ன வயசுலேயே சந்நியாசம் எடுத்துக்கின சங்கராச்சாரியர் தான் என்னமோ ரொம்ப அபராதம் பண்ணது போல் தவறுகள் பண்ணது போல் அதெல்லாத்தையும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட பிரார்த்திக்கிறதாக இந்த ஸ்லோகங்கள் அமைஞ்சிருக்கு. அப்போது இது நிஜமாக அவருக்காக இல்லை, லோகத்திலோ பெரும்பாலும் நிறைய மக்களுக்கு வாழ்க்கையுடைய லட்சியம் தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்படி பேசும்போது நம்ம ஆரம்பத்தில் சில தசைகள் வாழ்க்கையிலோ நம்மளால் செய்ய முடியாமல் நிஸ்ஸகாய ஸ்திதியில் இருக்கிறோம். அதுக்கு பிறகு தெரியும் கடவுளை நம்புகிறோம், மதபரமான விஷயங்களை செய்கிறோம், ஆனால் அப்போ ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு செய்யாமல் அப்போ லோக விஷயங்கள் மேலேயே மனசு வச்சு அதில் ஈடுபட்டு இருக்கிறோம். அதனால சில ஸ்லோகங்கள் அப்படி சொல்லி சரி சகுண ஈஸ்வர உபாசனை அதாவது ஒழுங்காக பண்ணிட்டான நான் சொன்னால் அதையும் ஒழுங்காக பண்ணல. அன்போட பகவானே உனக்காக நான் பண்ணுறேன், நான் வேறு எதுவுமே கேட்கலை, ஏன்னா நீ நிறைய எனக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்க, அதனால் நான் உனக்கிட்ட ஒன்றும் கேட்கலன்னு சொல்லி பக்தி யாரும் பண்ணுறதில்லை. ஸோ சில ஸ்லோகங்களுக்குள்ள அதையும் சொல்லி சரி அந்த சகுண பக்தி கூட சரியாக பண்ணல, நான் அதுக்கு மன்னிச்சணும் అని சொல்லிட்டு அதையும் சொன்னதுக்கு பிறகு 10வது ஸ்லோகம் 11வது ஸ்லோகம் முக்கியமாக சரி ஒருவேளை இந்த சகுண ஈஸ்வர பக்தினி தாண்டி இருக்கிற இன்னொரு நிலை இருக்கு, அது சொல்கிறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் அதையும் அனுசரிக்க முடியல. என்ன அது? சகுண ஈஸ்வர உபாசனை செஞ்சுக்கிட்டு
காலக்கிரமத்தில் அதுக்கு பிறகு சகுண நிர்குண ஈஸ்வர ஞானத்துக்கு வரணும். இந்த 2 வார்த்தைகள் நல்லா புரிஞ்சுக்கணும். சகுண ஈஸ்வர உபாசனா துவாரா காலக்கிரமத்தில் அதுக்கு பிறகு லட்சியம் என்னன்னா நிர்குண ஈஸ்வர ஞானம் வரணும். அப்போ ஈஸ்வரனை பற்றி 2 ஸ்வரூபம், சகுணஸ்வரூபம் நிர்குணஸ்வரூபம்னு சொல்ல முடியாதனால நிர்குண ஞானம்னு சொல்லலாம். அப்போது அதையும் செய்யலை. அதனால 10-11வது ஸ்லோகங்களுக்குள்ள விஷயம் கொஞ்சம் ஆழமாக இருந்தது. சாராம்சம் மட்டும் சொல்லிட்டு மேலும் அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம். 10வது ஸ்லோகத்தில் பார்த்தா எல்லா முனிவர்களுக்குள்ள ஹிருதயத்திலோ இருந்து அவங்க ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனோட நிர்குண ஞானம் பற்றியும் அவங்க நிர்குண ஞானம் ஈஸ்வர அதை பற்றியும் புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. அது பிரணவம் சொல்லி பிராணாயாமத்தின் பண்ணி சாந்தமான ஸ்வ அந்தக்கரணத்திலேயே இருக்கிற ஜோதி ரூபமாக இருக்கிற எதி பராக்கே அபராக்கே அதுக்கு மிஞ்சோ இன்னொரு அதுக்கு ஏதாவது பேர் கொடுக்கறதுக்கு முடியாதமே இருக்கிற, ஆனால் அந்தக்கரணத்திலோ அந்தக்கரணத்தின் பிரகாசிம்ப சேச்சிட்டு அந்தக்கரணத்தில் வர எல்லா எண்ணங்களும் சாட்சி பாவத்திலிருந்து லிங்கக்னாயிருந்து இருக்கிற அந்த கான்ஷியஸ்னஸ் சைத்தன்யத்தனி சித்தனி நான் உணர வேண்டாமா? மகா வாக்கியங்கள் வேத வாக்கியங்கள் அப்படித்தானே சொல்றது. பிரம்ம வாக்கே அது நான் புரிஞ்சுக்கிட்டு அது பண்ணல, குரு கிட்ட போல மகா வாக்கிய விசாரணமும் பண்ணல. அதனால அப்படி பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதுக்கு பலம் கூட சொல்லியிருக்காங்க. என்னன்னா அப்படிப்பட்ட நிர்குண ஞானம் ஏற்பட்டால் சைத்தன்யத்தை நான் உணர்ந்தா என்ன ஆயிருக்கும்? நான் சம்சார சக்கரத்தில் விடுப்பிச்சு இனிமேல் சம்சார சக்கரத்துக்குள்ளே வரவே மாட்டேன். நான் இதெல்லாம் பண்ணல, அதுக்காக நீ மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டு 11வது ஸ்லோகத்தில் இன்னும் கொஞ்சம் இதே விஷயத்தினி என்ன சொல்கிறாருன்னா, சகல முனி மனஹ பத்மஷண்டைக வேத்தியம். இங்கே ஷண்டன்னு சொன்னால் ஒரு மாலை. எத்தனையோ முனிகள், எத்தனையோ மகாத்மர்கள், எத்தனையோ ஞானிகள் வந்தாங்களே, எல்லாருக்கும் அவங்க மனசுக்குள்ள மனசுன்னு ஒரு புஷ்பம் கமலமாக எடுத்துக்கிட்ட இந்த நிறைய கமலங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாலையாக போட்டால் எல்லாருனாலையும் தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய தெரிஞ்சுக்கப்பட்ட வேத்தியம். அது என்ன? சத்தியம். அது சாந்தஸ்வரூபம். ஹிருத்யம் வேதாந்த வேத்தியம். வேதாந்தமனே பதம் இங்கே அங்கே பிரம்ம வாக்கியன்னு சொன்னார். ஸோ வேதாந்த ஸ்ரவணம் சாஸ்திர ஸ்ரவணம் பண்ணாதா தவிர ஒரு மனுஷனுக்கு நிர்குண ஈஸ்வர ஞானம் வராது. எத்தனை வருஷம் நம்ம சகுண ஈஸ்வர உபாசனத்தில் இருந்தால் கூட நிர்குண ஈஸ்வர ஞானம் வராது. நிர்குண ஈஸ்வர ஞானம் வரலன்னா துக்கத்தில் விடுதலை கிடையாது, சோகம் போகாது, மோகமும் போகாது. அதனால இங்கே அப்படி சொல்லி அந்த ஹிருதய கமலத்தில் என்ன ஹிருதயத்தில்னு எனக்கு உள்ளேயே மேல ஸ்லோகத்தில் ஜோதின்னு சொல்லியிருக்காரு, இங்கே தீப்தம் என்றார். அதனால ஜோதின்னு சொன்னால் நம்ம அது லிட்டரலி ஒரு விளக்கு போல் அங்கே ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்காமே நினச்சிக்காமே அது எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்கிற சக்தி. விளக்குக்கு என்ன அர்த்தம் கொடுத்தோம்? எது தானுக்கு தானாக விளங்கிக்கிட்டு எல்லாத்தையும் விளங்கிக்கிறதோ அது விளக்கு. ஸோ தீப்தம் அது
பரம பிரகாசமாக இருக்கின்றன. இதெல்லாம் என்ன குறிக்கிறது? என்ன சொல்கிறாரு? ಚೈತನ್ಯ ಸ್ವರೂಪಂ ನಾನನಿ உணரணும் அப்படின்னா முதல்ல சமஸ்தமாக சமஷ்டியாக இருக்கிற சைத்தன்ய ஸ்வரூபத்தின்னு நான் உணரணுமே முதல்ல. அதுக்கு தானே சகுண ஈஸ்வர உபாசனை கொடுத்திருக்காங்க. சகலத்தனே சர்வத்தனே நடத்தி கொண்டிருக்கிற, தெரிஞ்சு கொண்டிருக்கிற, பரிபாலிச்சுட்டு இருக்கிற ஈஸ்வரனை அந்த விதமாக முதல்ல உபாசனை பண்ணி கிரமமாக நம்ம அதுக்கப்புறம் அந்த ஈஸ்வரனை நம்ம ஹிருதயத்தில் என்னோட ஸ்வரூபமாகவே. என்ன ஸ்வரூபம்? இப்போது ஈஸ்வரன் சொல்லும்போது வெளியில் சகுணம் நிறைய எட்ஜெக்டிவ்ஸ் கொடுப்போம். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் சங்கராச்சாரியருடைய நிறைய எட்ஜெக்டிவ்ஸ் கொடுக்க போகிறார். இவ்வளோ வேதாந்த விஷயம் சொல்லி ஒருவேளை இன்னும் யாருக்காவது புரியலோ என்னமோ, அதனால் சகுண ஈஸ்வர உபாசனனே விடாது. நிர்குண ஈஸ்வர ஞானம் உனக்கு ஏற்படுற வரைக்கும் நிர்குண ஈஸ்வர ஞானம் ஏற்படுறதுன்னு அது எப்படி தானே திடீர்னு ஒரு நாள் அப்படி ஏற்படுமா? அப்படின்னு சொன்னால் அது அப்படி ஏற்படுறது இல்லை. நீ சகுண ஈஸ்வர உபாசனை ஒழுங்காக பண்ணியிருந்தா, உன்னோட பக்தி நிஜமாகவே சுத்தமான பக்தியாக இருந்திருந்தா, நீ எதுவுமே பகவான் கட்டணும் இனிமேல் கேட்கறது நிறுத்திட்டு இருந்தா, ஓ ஈஸ்வரன் என்ன பண்ணுவார்? அந்த சமஷ்டி சக்தி இந்த ஜீவனை வேறு எதுவுமே கேட்கறதில்ல. அப்போ இவனுக்கு ஒரு குருன்னு சப்ளை பண்ணுறோம். நிர்குண ஈஸ்வர ஞானத்தின்னு சொல்லி கொடுக்குற ஒரு குருன்னு நான் அமைச்சு கொடுக்குறேன்னு பகவான் அது ஏற்பாடு பண்ணுவார். அதனால் இப்போ யாருக்காவது அப்படிப்பட்ட நிர்குண ஈஸ்வர ஞானத்தினை போதிக்கிற ஒரு ஆச்சாரியர் கிடைச்சி அவர்னால் அது தொடர்ந்து கேட்க முடிஞ்சு, கேட்டதே புரிஞ்சுக்கிட்டு எசிமுலேட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா பரமபூர்ணமான ஈஸ்வர கிருபை அவங்கள மேலே வர்ஷிச்சிட்ருக்கேன்னு புரிஞ்சுக்கணும். அப்போது இங்கே அது சொல்கிறார், தீப்தம் உத்யத் பிரகாஷம் சாந்தம் சொல்லி அதுக்கு அடுத்த கடைசி 2 வரியில் தீப்தம்னு சொன்னால் நமக்கு புரியணுமே. ஸோ கொஞ்சம் வேதாந்த கருத்துன்னு சொன்னாதான் புரியும்னு சொல்லி ஜாகிரத, ஸ்வப்ன, சுஷுப்தி 3 அவஸ்தைகளுக்குள்ள அந்த அவஸ்தைகள் மாறிட்டே இருந்தால் கூட மாறாமல் இருக்கிற ಜಾಗೃತ ಅವಸ್ಥೆಯಲ್ಲೋ ಜಾಗೃತ ಪುರುಷನ ಆಗಾಮೆ ಸ್ವಪ್ನ ಅವಸ್ಥೆಯಲ್ಲೋ ಸ್ವಪ್ನ ಪುರುಷನ ತಾನನಿಂದ ಸಾಕ್ಷಿ ಚೈತನ್ಯ ಆಗಾಮೆ ನಿದ್ರಾ ಅವಸ್ಥೆಯಲ್ಲೋ ಕಾರಣ ಪುರುಷ ಕಾರಣ ಶರೀರ ಅಂದ ಅದಿ ಆಗಾಮೆ ಸುಪ್ತ ಪುರುಷನ ಆಗಾಮೆ தன்னந்தனியாகவே இருக்கிற. தன்னந்தனியாக இருக்கணுமன்னா இந்த 3 அவஸ்தைகளை ஒட்டுக்காமல் இருக்கணுமன்னா அது திரிகுணரகிதமாக இருந்திருக்கணும். அதனால தான் அடுத்த பதம் பார்த்தீங்கன்னா திரிகுண விரகிதம். 3 குணங்கள் பிரகிருத்தில் இருக்கு, அங்கே குணங்கள் இல்லை. அப்போது எந்த குணத்துக்கு சம்பந்தப்படாமல் ஒட்டுக்காமல் இருக்கிற புருஷ தத்துவம் அது நித்தியம், சத்தியம், ஏகம், சாரம், சிவம், சுந்தரம். அதனால திரிகுணரகிதமான ஜாகிரத், சொப்ன, சுஷுப்தோ இருக்கு. ஆனால் 3த்துக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்க. அப்படிப்பட்ட அந்த சங்கரர்னு ஓகே, சங்கரர்னு சொன்னால் திரும்பி அது ஏதோ பும்லிங்கமா ஸ்திரீலிங்கமான்னு எடுத்துக்க வேண்டாம். அந்த ஆத்ம சைத்தன்யத்தினை நஸ்மராமி நாம் புரிஞ்சிக்கலே. அது கேட்கணும், தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும்னு ஆசை வரலே. இது பெரிய தவறு தானே. இதுக்கு மேலே தவறு 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 என்ன பண்ணுறோம்? நேற்றுக்கு எக்ஸ்பிரஷனை சொல்லும்போது இப்படிப்பட்ட இந்த தவறுகள் லோகத்தில் வேறு சின்ன சின்ன தவறுகள் எல்லாரும் பண்ணுறோம் நம்ம.
ஆனால் இது ஒரு பெரிய தவறு. அதனால இப்படிப்பட்ட தவறு பண்ணுறாரு. மனுஷ சரீரம் கடிச்சு அறிவு இருந்தியன்னா இவனை கிருபணனன் கூப்பிடுங்க அன்னார் இல்லை யாக்ஞவல்கர். ஆனால் இப்படி இல்லாமல் இருக்கிறவன் இருந்தால் அவன் பிராமணா. ஸோ அதனால் இங்கே அது சொல்கிறார், சங்கரம் ந ஸ்மராமி க்ஷந்தவ்யோ மே பராத சிவ சிவபோ ஸ்ரீ மகாதேவ சம்போ அப்படின்னு 11வது ஸ்லோகத்துடைய சாராம்சத்தினை ஞாபகப்படுத்தியிருக்கு. அடுத்ததாக 12வது ஸ்லோகத்தில் மறுபடியும் சகுண ஈஸ்வர வர்ணனம் சொல்லிக்கிட்டு இங்கே கூட இங்கேருந்து சொல்லும்போது வர அடுத்த 4 ஸ்லோகங்கள் இருக்கு. சில பிடிஎஃப் புஸ்தகங்களுக்குள்ள 18 ஸ்லோகங்கள் இருக்கு. இன்னும் சில புஸ்தகங்களுக்குள்ள 12 ஸ்லோகங்கள் இருக்கு. இப்போது இங்கே நம்ம கிட்டத்தட்ட இப்போ ஆல்ரெடி 11 முடிச்சிட்டோம். 15 ஓகேன்னு சொல்லி நான் நடுவில் அப்படி எடுத்துக்கிறேன். 18 இல்லாமல் 12 இல்லாமல் இதோ 15, அதில் இப்போ 11 முடிஞ்சிடுச்சு. இங்கே அந்த க்ஷந்தவ்யோமே அபராத சிவ 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 அந்த வரி இனிமேல் வராதிங்க. அப்படி வராதனாலேயோ என்னமோ சில பேர் அந்த ஸ்லோகங்கள்னு எடுத்துக்கல. பரவாயில்ல, நமக்கு நல்ல கருத்து இருக்கு. இந்த 4 ஸ்லோகங்கள் படித்ததுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக விவரமாக புரியும். சில பேர் நினச்சிருக்கலாம், திரும்பி இவ்வளோ வேதாந்த விஷயம் சொல்லி ஏன் மறுபடியும் சகுண ஈஸ்வர ரூப வர்ணனத்துக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வரலாம். அதனால சில பேர் இதெல்லாம் அப்புறம் யாரோ சேர்த்திருக்காங்க இந்த ஸ்லோகங்கள்னு சொல்லி நினச்சோ என்னமோ சில பேர் இந்த ஸ்லோகங்கள் சொல்கிறதில்லை. ஆனால் இந்த 15 நான் சொல்லித்தரப்புற அடுத்த நாள் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்ததில் அதில் இருக்கு. சரி, கேளுங்க, படிக்கிறேன். சந்திரோத்பாசித சேகரே ஸ்மரஹரே கங்காதரே சங்கரே சர்பைர்பூஷித கண்ட கர்ணவிவரே நேத்ரோத்த வைஸ்வானரே யுகலே தந்தித்வக் கிருத சுந்தராம்பரதரே சுந்தராம்பரதரே த்ரைலோக்யசாரே ஹரே மோக்ஷார்த்தம் குரு சித்தவருத்திமச்சலாம் அந்யைஸ்து கிம் கர்மபிஹி. ரொம்ப அழகா இருக்கு ஸ்லோகம். இதில் 2 விதமாக பார்க்குறோம். ஒன்று என் மனசுக்கே நான் சொல்லிக்கிறேன். நிறைய பெரும்பாலும் பக்தாளு ஞானிகள் எல்லாமே கூட அவங்க மனசுன்னு அட்ரெஸ் பண்ணி தான் நிறைய பாடுவாங்க. எல்லாரும் தியாகராஜர், சதாசிவ பிரம்மேந்திரர், வேறு எல்லா பக்தாளு கூட அவங்கவுங்க மனசுக்கு, துளசிதாஸ், கபீர்தாஸ், அப்படி அந்த திருஷ்டியில் எடுத்துக்கிறோம். என் மனசுக்கு நான் சொல்கிறேன், சரி இப்போது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டியா இல்லையா? வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் அனுபவித்தேன், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே அனுபவிச்சிருக்கேன். இப்பாவது சத்தியத்தினை நோக்கி மனசு திரும்புகிறதா அப்படின்னு திருப்பறதுக்காக என் மனசுக்கு நானே அட்ரஸ் பண்ணி சொல்லிக்கிறேன். அது அப்படி எடுத்துக்கலாம். இல்லை, முதல் வரியில் பார்த்தா ஸ்மர, ஸ்மரன்னா ஸ்மரி, நினச்சிக்கோ, சிந்திச்சுக்கோ அப்படின்னு. ஸோ சிந்திச்சுக்கிறது, ஸ்மரிக்கிறது அப்படின்னா யார்? ஸ்மர, நடு, சொல்லு அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன? ஸோ யாருக்கு சொல்கிறார் இவர்? வேறு யாருக்கும் சொல்கிறாரா? இல்லையே, எனக்கு நான் சொல்லிக்கிறேன், என் மனசுக்கு நான் சொல்லிக்கிறேன். இல்லை, கடைசி வரியில் பார்க்கும்போது
மோக்ஷார்த்தம் குரு. குருன்னா நீ செய்யன்னு கூட அர்த்தம். நான் எப்படி செய்வேன்? என்னால் முடியாமே தான் இவ்வளோ வருஷம் வாழ்க்கையில் 3/4 பாகம் இப்படி தள்ளிட்டேன். அதனால நீ இப்போ எனக்காக கொஞ்சம் உதவி பண்ணி எப்படியாவது என் மனசுன்னு திருத்தி என் மனசில் இப்போ சக்தின்னு கொடுத்துட்டு இனிமே லோக விஷயங்களை பக்கம் மனசு போகாமல் இருக்கிற போலும் நீ செய்வாயாக. குரு. ஸ்மரன்னா கூட ஆக்ஞை போல் இருக்கே, ஸ்மர. ஆனால் ஸ்மரன்னு சொன்னதுனால அது என்ன மனசுக்கு நான் சொல்கிற போல் எடுத்துக்கணும். குருன்னு சொன்னதுனால நானே மனசு பண்ணுன்னா தானே பண்ணுமா என்ன? பாருங்க, என்னால் என்ன முடியும்? திரும்பி சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு சொல்ல முடியும். ஆனால் சொன்னதுனால ஞானம் உடனே வந்துடுதா? ஞானம் வரணும்னு என்ன ஆகணும்? அதுதான் 4வது வரியில் சொல்கிறாரு. சரி, இப்போ முதல் வரியில் வந்து பார்த்தா அழகான சிவபெருமானுடைய அந்த சகுண சாகார அந்த ரூப வர்ணனம் செய்கிறார். நமக்கு நிறைய பஜனில் இதெல்லாம் தான் பாடுறோம், சரியா? இதே போல் இருக்கிற வார்த்தைகள் சங்கரா சந்திரசேகரா கங்காதரா சுமனோஹரா. இப்போது நான் பாடினது ஏன்னா பாடும்போது கொஞ்சம் காதுக்கு இன்னும் கொஞ்சம் மதுரமாக இனிமையாக இருக்கும். அதே சேகரா. சேகரான்னா சேகரே, யாருடைய தலை மேலே அர்த்த சந்திராகாரம் நல்ல பளிச்சென பாசிச்சிட்டு இருக்கின்றதோ அது அவருக்கு ஒரு ஆபரணம், ஒரு அழகு. வேறு எந்த அம்பாளுக்கு கூட அது காட்டப்படுறது. சிவனுக்கும் இருக்கு. ஏன்னா சிவன் அம்பாள் வந்து சிவனில் ஆதி பாகம்தானே. சந்திர உத்பாசித சேகரே, தலைமையில் சந்திரன் நல்ல அழகாக பிரகாசிச்சிட்டு சந்திரன் வச்சுக்கிட்டு பிரகாசமாக உட்கார்ந்திருக்கிற அதேபோல் பக்கத்தில் அங்கே அந்த சந்திரனுடைய குளிர்ச்சி பத்தாதுன்னு சொல்லிட்டு அங்கே கங்கன்னு கூட வச்சுக்கிட்டார். கங்காதரே. யார் அவர்? சங்கரே. யார் அந்த சங்கரன்? கங்கனை தலையில் வச்சு சந்திரனை தலையில் வச்சுக்கிட்டு. இந்த கங்கா ஜலம் என்னன்னு புனீதம், பாவனம், இல்லை கூலிங் எஃபெக்ட். சந்திரனு மனசுக்கு சந்திரமா மனசோ தேவதா, மனசுடைய அதிஷ்டான தேவதா சந்திரன். அப்படிப்பட்ட அப்படி எடுத்துக்கிட்டால் கூட வெளியில் பாஹ்யமாக இந்த ரூப வர்ணனம் மனசுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தன்னு கொடுக்கும், நிம்மதி கொடுக்கும், பக்தி பாவனை கொடுக்கும். அதனால சங்கரா சந்திரசேகரா கங்காதரா சுமனோஹரா. மனசுக்கு எவ்வளோ ஆஹ்லாதமாக இருக்குது பார்க்கறதுக்கு, எவ்வளோ ஆனந்தமாக இருக்கே. அது மட்டுமா, அவர் வந்து சர்ப்பை பூஷித கண்ட, இந்த பாம்பு எல்லாம் அவர் ஆபரணமாக வச்சிருக்கார். பாம்பு வந்து விஷத்தோடு கூடி இருக்கிறது. ஆனால் விஷமான பாம்பு அவர் பக்கத்துலேயே கைகளுக்கு கணத்துலேயும், அது மட்டும் இல்லாமல் கர்ண விவரே, காதுக்கு கூட சின்ன சின்ன பாம்பு. பொதுவாக எல்லா ஃபோட்டோவில் அப்படி போடுறது இல்லை, நான் பார்த்துருக்கேன். சில வாட்டி இந்த காது கம்மல் ரிங்கு போல் இங்கே ஒரு தொங்குறது பாம்பு தான் இருக்கும், சின்னது. 2 காதுகளுடைய தொங்கி 2 பாம்புகள் இருக்கு. ஸோ உடம்புல எங்கே பார்த்தா ஆபரணமாக பாம்பாக வச்சுட்டார். தூஷணமாக இருக்கிற விஷமாக இருக்கிற பாம்பு அவருக்கு பூஷணமாக இருக்கு.
இந்த பாம்பு வந்து அகங்காரத்தை காட்டுறது. ஆனால் அவருக்கு அகங்கார பாவனை இல்லை, பிரகிருதி செய்கிற சேஷ்டைகளுக்கு அவர் அடிமையாகிறதில்லை, கலங்கிறதில்லை, அசையறதில்லை, எவ்வளோ நிரந்தர தியானத்தில் இருக்கார், அமைதியாக உட்கார்ந்துட்டு. ஸோ சர்ப்பைஹி அப்படின்னா அகங்காரம் இல்லாமல் இருந்தால் அது டீஃபேங்க்டு கோப்ரா. அப்படின்னா பாம்பு இருக்கு, ஆனால் அதுக்கு விஷம் இல்லை, பல்லும் இல்லை, பிடுங்கியாச்சு. இப்போ அது என்ன பண்ணும்? விஷமில்லாத பாம்பு பல்லில் பிடுங்கிட்டா டீஃபேங்க்டு கோப்ரா என்ன பண்ணும்? அதனால அகம் சுத்த அகம் நானனு உணர்ந்தால் அகங்காரம் என்ன பண்ணும்? ஆனால் பொதுவாக நம்ம எல்லாருக்கும் ப்ராப்ளம் என்னன்னா இந்த அகங்காரம்தான். அது இந்த சரீரத்துக்குள்ளே வரத்துக்கு காரணமே அகங்காரம். ஸோ சர்ப்பை பூஷித் கண்ட கர்ண விவரே. அடுத்தது அழகாக நமக்கு எல்லாருக்கும் 2 கண் இருக்கும், இல்லைன்னா கண்ணாடி வச்சுக்கிட்டால் இன்னொரு 2 முன்னாடி உபநேத்திரம் வச்சுக்கிறோம் கடிக்கிறது. ஆனால் அவருக்கு நடுவில் இன்னொரு கண் இருக்கு, அதனால தான் அவருக்கு திரிநேத்திரதாரி. ஓகே, பாஹி மாம் கருணாகரா गिरिजेश ओंकारेश्वरा ओ शंकरा. नेत्रोत्थ वैश्वानरे. वैश्वानर मीन्स अग्नि नेत्रम. வைஸ்வானரன்னா அக்னி. அந்த 3வது சென்டரில் இருக்கிற கண்ணு சிவபெருமானது அது பிரளயாக்னி. அது கோபத்தினை காட்டுறது, சிக்ஷை விதிக்கிறது. பிரளயம் என்ன நாசனம் பண்ணுறது. அப்போது அங்கே வந்து அது திறந்ததுனால தான் ஆசைகளனே ரூபத்தில் இருக்கிற காமதேவத்தனை எரிச்சிட்டாரு இல்லையா? காமம் போயிடுச்சுன்னா காரம் இருக்காது அகம்லோ. அகம்லோ காரம் வரத்துக்கு காரணம் வந்து காமம். அதனால தான் அந்த நேத்திரம் 3வது கண்ணு நீலகண்ட பாலநேத்திர பஸ்மபூஷித சுந்தரா பாஹி மாம் கருணாகரா गिरिजेश ओंकारेश्वरा शंकरा. 3வது கண் அக்னி. அக்னி அண்ணா எல்லாத்தினையும் தகிச்சிடும், எரிச்சிடும். ஞானாக்னிதக்த கர்மாணம் பஸ்மசாத் குருதே ததா. ஞானத்தினை கீதையில் கூட பகவான் அந்த அக்னி, ஞானமணி அக்னி சர்வ கர்மல் எல்லாத்தையும் பஸ்மம் பண்ணிடும் அஜ்ஞானத்தை. ஸோ நேத்ரோத்த வைஸ்வானரே. அப்புறம் யானையோட தோல், தந்தி அன்னா யானை, தந்தி துவக்கு. யானை தோல் கட்டிக்கிட்டு இருந்தால் கூட, பஸ்மத்தினி பூசிட்டு இருந்தால் கூட, பஸ்மபூஷித அன சுந்தரா சுந்தராம்பரதரே. அவர் புலி சர்மம் வியாகர சர்மம் கட்டிக்கிட்டாருன்னு சில இடத்துல இருக்கும். யானை, இந்த யானை தோல் கட்டுகிறது அதுக்கு பின்னாடி கதை இருக்கு. கஜாசுரன்னு அவர் சம்ஹாரம் பண்ணார். அந்த கஜாசுரனுடைய சர்மத்தினி, யானை ரூபத்தில் இருக்கிற அந்த சர்மத்தினி உடுத்துக்கிட்டாரு அம்பரமா துணியா. ஆனால் எவ்வளோ அழகாக இருக்கே பாருங்க. நம்ம எது லோகத்திலோ அழகாக இருக்கு அது இதுன்னு சொல்கிறோமோ, ஆனால் பஸ்மம் பூசிக்கிட்டு யானை தோல் உடுத்துக்கிட்டு ஸ்மசானத்தில் இருந்துட்டு உடம்பெல்லாம் அங்கெங்கெங்கெல்லாம் பாம்பெல்லாம் வச்சுக்கிட்டு ஆனால் அழகாக இருக்கார். அப்போது இப்படி இருக்கிற இந்த விதமாக இருக்கிற அந்த ஹரே
ஹரேன்னா ஹரதி ரிபுஹு. ஹரி அன்னு சொன்னாலும் ஹரே அன்னு சொன்னால் கூட ஹரி அண்ணா விஷ்ணுக்கு சொல்கிறான், ஹரே அண்ணா சிவனுக்கு சொல்கிறோம். இல்லை கூப்பிடும்போது சம்போதனா விபக்தியில் ஹரே அனே மாதிரி இருக்கும். எப்படி சொன்னால் கூட ஹரதி ரிபுஹு. இப்படிப்பட்ட காமங்கள்னால் உருவாக்கப்பட்ட அகங்காரத்தினே எல்லாத்தினே பஸ்மம் செய்யக்கூடிய, அஜ்ஞானத்தை நீக்கக்கூடிய அந்த சிவபெருமானே ஓ மனசா ஸ்மரணம் பண்ணு, ஒழுங்கா சரியான விதத்தில் நினச்சிக்கோ. சரி, இவ்வளோ சகுண ரூப வர்ணனம் பண்ணியாச்சுன்னா அது போதுமான. இப்போது 10-11வது ஸ்லோகம் பேசும்போது ரீகேப் என்ன சொல்லியிருக்கே, அது பத்தாது. நிர்குண ஈஸ்வர ஞானம் வரணும்னா. அதனால் இங்கே பாருங்க, பக்கத்தில் ஒரே ஒரு சின்ன வார்த்தை சேர்க்கிறாரு சங்கரர். யார் இந்த ஹரே, இந்த சங்கர சந்திரசேகர கங்காதர நீலகண்ட நேத்ரோத்த வைஸ்வானர தாண்டவ பிரிய ஜெய நட்டேஷ விஸ்வநாத மகேஸ்வர. தாண்டவ பிரிய ஜெய நட்டேஷ விஸ்வநாத மகேஸ்வர. பாஹி மாம் கருணாகர गिरिजेश ओंकारेश्वरा ओ शंकरा. यार त्रैलोक्य सारे अंगे ना पाडमदिपो विश्वनाथ, विश्व मोत्तत्तुक्कु नाथर. அது வேதாந்த பரமா ஆழமா சொல்லணும்னா ತ್ರೈಲೋಕ್ಯ ಸಾರೆ, 3 லோகங்களுக்கு. 3 லோகங்கள்னா புராணங்களில் சொல்லப்பட்ட 14 லோகங்கள் கணக்கு எடுத்துக்கணும். எல்லாத்துக்கும் சாரமாக இருக்க அந்த ஹரி த்ரைலோக்கிய சாரி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பதம், வார்த்தை. எல்லா 3 காலங்களுக்கு, 3 அவஸ்தைகளுக்கு, 3 குணங்களுக்கு, 3 மூர்த்திகளுக்காவது எல்லாத்துக்கும் என்ன மூலமாக இருக்கின்றது, சாரமாக இருக்கின்றதுன்னா சைதன்யம், பிரம்மம், கான்ஷியஸ்னஸ் இல்லையா. இந்த சாரம் சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்மா. அதனால் த்ரைலோக்கிய சாரன்னா அந்த சைதன்யந்தான் சாரம். அப்போது என்ன புரியுறது இந்த வார்த்தையில்? நிர்குண ஈஸ்வர ஞானம். அந்த ஞானம் எப்படி வரும்? வேறு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார். இங்கே அந்த வார்த்தை வந்ததுனால மகாவாக்கிய விசாரணத்வாரா வரும். மகாவாக்கிய விசாரணத்தில் எப்படி துவம் தத்துவமசின்னு விவரித்து வாச்சியார்த்த லட்சார்த்தங்கள் சொல்லிக் கொடுக்குற, விவரித்து புரிய வைக்கிற குரு வேணுமே. அந்த சாரமனு சொன்னால் சும்மா வார்த்தை. அது திரைலோக்கத்துக்கு சாரமாக இருக்குன்னு சொன்னால் அப்போது இங்கே இந்த சரீரத்தில் இருந்து பிரவர்த்திக்கிற, பேசுகிற, நடமாடுற இந்த புத்தி சித்த அகங்காரங்களுக்கு பின்னாடி இருக்கிற சாரம் என்ன? சாரம் என்ன? இது ஒன்று தான் இருக்கும். ஏக நித்திய சார சத்திய வஸ்து பரமாத்மா பிரம்ம. அப்போ அந்த சாரம் ஒன்றாவாக இருக்கும்போது அது கான்ஷியஸ்னஸாக இருந்திருக்கணும், சித்தாவாக இருந்திருக்கணும். அப்போது ஹே பகவான் ஈஸ்வரா, ಸಮಷ್ಟಿ ಲೆವೆಲ್ಲೋ ನಾನು ನೀ ஒன்று சாரம் எல்லாம் ஒன்றா இருந்தால் கூட என்னால் இப்போது ரிகக்னைஸ் பண்ண முடியல. எனக்கு இன்னும் நிறைய புரிஞ்சுக்கிற சக்தி கொடுக்கணும் வேணும். ஏன் புரிஞ்சுக்கிற சக்தி இல்லாமல் இருக்கிறேன்? புரிஞ்சுக்கல என்ன மோட்சம் எப்படி வரும்?
மோட்சம் అనేది அதனால தான் அடையிற வஸ்து இல்லை, புரிஞ்சுக்கிற விஷயம். கடவுளை பற்றி கூட என்ன சொல்லுவோம் பொதுவாக? கடவுள் வந்து பார்க்கப்படுற, அடையப்படுற, போய் சேர வேண்டிய ஒரு பொருள் வஸ்து கிடையாது. கடவுள் என்பது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால தான் பிரம்மம் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொன்னால் கூட மோட்சம்னா அந்த பிரம்மத்தினை உணரணும், பிரம்ம நானனு உணரணும், அதுக்கு பேர் தானே மோட்சம். அப்போ அதை புரிஞ்சுக்கிறதுனால வேலை ஆகிறது தவிர ஏதாவது செய்யறதுனால ஆகாது. அது உபனிஷத்துடைய கச்சிதமான கருத்து. அது ஏன் எனக்கு அந்த புரிய மாட்டேங்குது? முதல்ல கேட்கணும். கேட்காம எப்படி புரியும்? கேட்டவனுக்கே புரியறதில்ல, கேட்காதவனுக்கு எப்படி புரியும்? அப்போ கேட்கறதனே தானே முதல்ல. அதனால்தான் ஸ்ரவணம் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் தான் மனனம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் நிதித்தியாசனம். அப்போ ஸ்ரவணம் பண்ணல. ஏன் பண்ணல? ஏன் பண்ண முடியறதில்லை? பண்ணால் கூட சரியாக பண்ண முடியலை, பண்ணால் கூட புரிஞ்சுக்க முடியல. காரணம் சித்த விருத்திகள் தளங்களாக இருக்கின்றன. கடைசி வரியில் பாருங்க, அங்கே கடைசி வரியில் சித்த விருத்திம் அச்சலாம் குரு, என்னுடைய மனசுன்னு நானும் அடக்க முடியல. அது விருத்திகள் எக்கச்சக்கமாக வந்துட்டே இருக்கிறது. அந்த விருத்திகள் வந்து புத்தி செல்வோல் வளர்ந்துட்டே இருக்கு. என்னால் சாத்தியப்படலை, கட்டுப்படுத்த முடியல. சித்தத்தில் விருத்திகள் நிறையா இருக்கிற வரைக்கும் அந்த விருத்திகள் எல்லாம் அதையும் உலகம் விஷயங்களை பற்றி இருக்கிற வரைக்கும் அங்கே பிரம்மாக்கார விருத்தி, பிரம்ம சிந்தன விருத்தி பலமாக நிற்காது. அதனால அகம் பிரம்மாஸ்மினது கூட ஒரு விருத்தி தான், பிரம்மாக்கார விருத்தின்னு சொல்கிறோம். எப்போ அதே நம்ம அங்கே ஸ்ட்ராங்காக கட்டியாக நிற்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருப்போமோ, அது இருக்கிறதோ, அப்போது மிச்ச விருத்திகள் எல்லாம் நீக்கப்படும். அதனால் உலகத்து சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் எல்லாமே விஷய விருத்திகள். அது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக பிரம்மாக்கார விருத்தினி அடிக்கடிக்கு அனுசியூதம் ராப்பகல் என்ற அந்த பிரம்மாக்கார விருத்தினி நம்ம அங்கே மறுபடியும் 24/7 இவ்வளோ அநேக வருஷம் அப்படி செஞ்ச அந்த பிரம்மாக்கார விருத்தி அங்கே பலப்பட்டதப்போ அது விருத்தியாக இருக்காது. அந்த விருத்தி கூட அங்கேயும் போயிட்டு பிரம்மஸ்வரூபம் மட்டும்தான் அங்கே தெளிவாக நிற்கும். அதனால நமக்கு இங்கே அதான் கேட்குற சித்த விருத்தியும் அந்த அலைப்பாயிறதே అనేది மனசு சித்த விருத்திகள். அதனால யோகத்தில் முதல் அத யோகானுசாசனம் అని ஆரம்பித்த பதஞ்சலி யோக சூத்திரத்தில் முதல் சூத்திரம் என்ன? சித்தவிருத்தி நிரோதா யோக. யோகான்னு என்ன? இந்த சித்தத்தில் இருக்கிற விருத்திகளை நிரோதம் பண்ணுறது தான், குறைக்கிறது தான், இல்லாமே செய்கிறது தான். ஆனால் அது யோகத்தில் வேறு விதமாக புரிஞ்சுக்கிறாங்க. மனசுன்னு சைலண்ட் பண்ணணும், எண்ணங்களே வராமல் இருக்கணும், அதனால தியானம் பண்ணணும், இல்லை சமாதி பண்ணணும். ஆனால் வேதாந்தபரமாக சொல்கிற நிதித்தியாசனம் வேறு, யோகா பரமாக சொல்கிற சமாதி வேறு. அங்கே சமாதியில் வந்து அது ஜட சமாதியாக கஷ்டப்பட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிராணாயாமம் பண்ணி நிறுத்துறது அங்கே. ஆனால் இங்கே சகஜ சமாதி அண்ணா விருத்திகள் இருக்கு, விருத்திகளை நான் சாட்சியாக பார்த்துட்ருக்கேன். அது எனக்கு சேர்ந்ததானே தானே, அது என்ன தொந்தரவு பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் அங்கே அகம் பிரம்மாஸ்மின்னு அந்த மந்திரம் ஜபம் போல் அந்த வந்து அங்கே அடிக்கடிக்கு ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே வச்சிட்ருக்கேன். ஸோ அதனால்
நாம சித்தவருத்தி நிரோதகன்னா மனசுன்னு உடைக்க வேண்டாம், மனசுன்னு இல்லாமல் செய்ய வேண்டாம். பிரகிருதி உடம்பு இருக்கிற வரைக்கும் மனசு இருக்கும். ஆனால் அந்த மனசு எப்படிப்பட்ட எண்ணங்களோடு நிரம்பியிருக்கு, அந்த மனசு ராகத்வேஷ ரஹிதமாக இருக்கின்றனதா, காமக்ரோத லோபமோக மதமாத்சரியங்களுக்கு அடிமையாகாமல் இருக்கின்றனதா, அது செக் பண்ணணும். அதுக்காக என்ன செய்கிறோம், அதுக்கு பேர் சாதனைன்னு சொல்கிறேன்னு தவிர வேறு பெரிய சாதனை. ஸோ சித்தவருத்திம் அச்சலாம் குரு ஹே பிரபோ ஹரே. எதுக்கு? மோக்ஷார்த்தம். பார்த்தீங்களா, மோக்ஷம் பரமபுருஷார்த்தம். அப்போ பரமபுருஷார்த்தமான மோக்ஷம் அடையலைன்னா முக்தி இல்லை. முக்தி இல்லைன்னா ஜனன மரண சக்கரம் நடந்து கொண்டே இருக்கும். அதனால் நீ இதில் இருக்க விரும்புகிறியா, இல்லை இதில் வெளியே வர விரும்புகிறியா? அதனால சாய்ஸ் இஸ் மைன், என்னோடது சாய்ஸ். அதனால் பூர்ணமாக 100% நான் சூஸ் பண்ணுறது தான். அதனால் கடவுளும் சூஸ் பண்ண மாட்டார் நமக்காக. சாஸ்திரம் என்ன சொல்லணுமோ அது சொல்லும். பகவானே சாஸ்திர ரூபத்தில் அவரே சாஸ்திரம் பேசியிருக்கார். அதை வச்சு தான் குரு பேசுவார். அப்போ குரு, சாஸ்திரம், ஈஸ்வரன் அவங்க முடிவு செய்ய முடியாது. மாற்றிக்கணும், மாறணும், மோட்சம் வேணும்னு நான் முடிவு செய்யணும். இது கூட புரிஞ்சிக்காம நிறைய பேர் அந்த சகுண ஈஸ்வர பக்தி விஷயத்தில் ஸ்ரவணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, கேட்காம எல்லாம் நடக்கணும், எல்லாம் அவரே பண்ணிடுவார், ஒரு நாளைக்கு எல்லாம் ஆயிடும் இப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறதே அது சரியில்லை. மோக்ஷார்த்தம் குரு சித்த விருத்திம் அச்சலாம். அது பண்ணாமே பாருங்க, கடைசியில் ஒரு கேள்வி, வேறு என்னென்னமோ பண்ணுறானே. அந்யைஹி து கர்மபிஹி கிம். பாருங்க, கர்மபிஹி நான் அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், தீர்த்த யாத்திரை பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன், புனஸ்காரம் பண்ணுறேன், ஏதோ தானம் பண்ணுறேன் అనేది பொதுவாக டூயிங் இஸ் ஏ டிசீஸ், பீயிங் இஸ் ஏ லிபரேஷன், ஹெல்த். பீயிங் ஜஸ்ட் பீ என்ன. அதனால் கர்மபி கிம் து அந்யைஹி, உண்மையாக பார்த்தா ஒன்றும் இல்லை அனு இப்படி உணர்ந்துட்டான். 11 ஸ்லோகங்கள் வரைக்கும் ஆயிடுத்து. இப்போது எனக்கு புரிஞ்சிச்சு பகவானே, ஆனால் கொஞ்சம் நீ எனக்கு ஒத்தாஸ் பண்ணணும். என்னால் நான் எல்லாம் செஞ்சு முடியுமான்னு நான் நினைக்கிறேன். அதனால் இப்போது டோட்டலாக நான் உனக்கு சரண்டர் ஆகிறேன். நீ தான் எனக்கு இப்போது ஆதாரம், சரணாகதி பண்ணுறேன். அதனால் வேறே எதினாலையும் எனக்கு மோட்சம் வராது, சாந்தி சுக ரக்ஷணங்களுக்கு கிடைக்காது అని உணர்ந்துட்டேன். அதனால் நீ கொஞ்சம் எனக்கு நீயும் என்ன அனுகிரகம் பண்ணு அப்படி ஹே ஹரே சங்கரே అని அழகா விஷயத்தின்னு சொன்னார் 12வது ஸ்லோகத்தில். அடுத்ததாக 13வது ஸ்லோகம் கூட படிக்கிறோம் இன்னைக்கு. மேலே அப்படி சொன்னதுக்கு பிறகு, கிம் வானேன தனேன வாஜிகரிபிஹி பிராப்தேன ராஜ்யேன கிம் கிம் வா புத்திரகலத்ரமித்ர பசுபிஹி தேஹேன கேஹேன கிம் ஞாத்வை தத்க்ஷணபங்குர சபதிரே தியாஜ்யம் மனோ தூரதः ஸ்வாத்மார்த்தம் குரு வாக்யதோ பஜ மன ஸ்ரீ பார்வதி வல்லபம்.
பிரகிருதியோடவே சேர்ந்து கூடியே இருக்கிற புருஷன். பார்வதி வல்லபம், அர்த்தநாரீஸ்வர், அம்பாள், பெருமான். என்ன அது? பிரகிருதி புருஷ வேறு வேறு இல்லை. பிரகிருத்தினி புருஷன்ல வந்து அப்படி தனியாக பிரித்து வைக்க முடியாது. அதனால தான் அர்த்தநாரீஸ்வரன் சொல்கிறது. இப்போது ஞானம் என்பது எனக்கு புத்தியில் ஏற்படுறது சிரவணம் பண்ணுறதுனால, பிரகிருதிக்கு சேர்ந்த இந்த சரீரமும் மனசு புத்தி கூட பிரகிருதி சேர்ந்தது தான். இப்போ இது இல்லாமேவா நான் ஞானம் அடைவேன்? சரி, ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் இது இல்லாமே போகும் போல. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? புருஷ பிரகிருதிஸ்தோபி, పురుషను ప్రకృతితో కూడి இருந்தா கூட தான యొక్క ஞானஸ்வரூபம், தன்னுடைய அஸ்தித்வம், அந்த பிரம்மன் பகவானுடைய பெருமை, ஆம்னிசென்ட், ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிப்ரெசென்ட் அనే அந்த சக்தி அது எங்கேயுமே போகல. அவருக்கு அது அப்படி தான் இருக்குது. பிரகிருதி வந்து புருஷனை ஒரு காகமும் எஃபெக்ட் பண்ண முடியாது. அதனால் பஞ்சதசில் என்ன பார்த்தோம் ஒரு நாளுக்கு முன்னாடி? இந்திரஜாலம் காட்டுறவன் வந்து அவருடைய இந்திரஜால சக்தி, அந்த இந்திரஜாலம் காட்டுற அவன் வந்து ஏதாவது தொந்தரவு பண்ணுமா? பண்ண முடியாது. ஸோ ஸ்ரீ பார்வதி வல்லபம் ஹே மன, இங்கே பாருங்க, கிளியராக என்னுடைய மனசுக்கு நான் அட்ரஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா எப்படி ஸ்லோகங்களை கொஞ்சம் 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 எங்கே கொண்டு வந்தார்? அதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ மேலே ஸ்லோகம் சொல்லும்போது என்ன மனசுன்னு பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டு என்ன மனசுக்கு நான் பாசிட்டிவ் ரைட் சஜஷன் கொடுத்துட்டு டெசிஷன் நான் எடுக்கலைன்னா, ஏன்னா மோட்சத்துக்கு யார் டெசிஷன் எடுப்பாங்க? ஒருக்காகவும் யாரும் பண்ண முடியாது, எத்தனை ஜென்மங்கள் ஆனால் சரி. அதனால் ஹே மனசே பஜ, புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ. இங்கே பஜன்னா ஜால்ரா தட்டிட்டு பஜனை பாடுறது இல்லை. பஜனை பதத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, அடிஞ்சுக்கோ, அடி. அப்போது ஹே மன பஜ என்னது? எதுக்கு இந்த ஸ்ரீ பார்வதி வல்லபம் நான் வழிபடணும், அதுக்கப்புறம் அவரை பற்றி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஸ்வாத்மார்த்தம், நான் என்னுடைய முக்திக்காக, வேறு லோகோத்தாரணத்துக்காக இல்லை பார்வதி வல்லபனுக்காக இல்லை, எனக்காக. நான் ஸ்ரவணம் பண்ணுறேன், சத்சங்கத்து போகிறேன்னு என்னுடைய ஆந்தரிகமான ஆத்தியாத்மிக வளர்ச்சிக்காக. முதல்ல அதனால்தான் என்ன நான் உத்தரிச்சுக்கணும், அதுக்கப்புறம் லோகத்தின் அடுத்தவங்களை உத்தரிக்கிறது. அதனால தான் கீதையில் பகவான் வந்து ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி உத்தரேத் ஆத்மனாத்மானம் அப்படின்னு சொன்னார். அதனால் ஸ்வாத்மார்த்தம் என்ன பஜ? நான் இவ்வளோ நாள் சின்ன வயசில் வந்து பஜனான்னு சொன்னால் அந்த கோயிலில் போய் ஏதோ கை தட்டிட்டு அவங்க எது சொன்னால் நம்ம சொல்கிறது அப்படி இல்லை. குரு வாக்கியதா பஜ, குரு வாக்கியங்கள்னு கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அது தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கோ. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்ட பாருங்கள் எப்படி இருக்கு. குருவாக்கியதா ஸ்வாத்மார்த்தம் ஹே மன ஸ்ரீ பார்வதி வல்லபம் பஜ. ஓ மனசா, குரு கிட்ட போய் சிரவணம் பண்ணி மகா வாக்கிய உபதேசங்கள்னு கேட்டு பிரகிருதிக்கு அதிபதியாக இருக்கிற கான்ஷியஸ்னஸ்ஸான பிரம்மத்தனை நீ உணரு, அது நீ అని உணரு. அப்போ மோக்ஷார்த்தம், மோக்ஷம். அப்போது இது பண்ணணும். இது நான் இப்போது அர்த்தம் எல்லாம் உங்களுக்கு கடைசி வரி சொல்லிகிட்ருக்கேன்.
இப்போ இதுதான் வழின்னு இருக்கும்போதோ வேறு இன்னொரு வழி இல்லைன்னு தெரிஞ்சப்போ மிச்சம் பக்கம் எல்லாத்து பக்கம் மனசுன்னு விடலாமா? அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமா? என்னென்ன மிச்சம் பக்கம் அங்கெங்கன்னா ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. புருதாரண்யக்கம் வேறு இடத்துல எல்லாம் கூட நிறைய வாட்டி கேட்ட விஷயந்தான் கேட்குறேன். என்னே கேட்குறேன் என்ன மனசனை. நிறைய இங்கே ஏதுன சம்ஸ்கிருதம் வாகனங்கள் தனமு அப்புறம் இங்கே வாஜி கருவின்னா யானை குதிரைகள் ஓகே நிறைய ராஜ்யமோ தனமோ அப்புறம் வாகனங்கள். அந்த காலத்தில் வாகனங்கள் இந்த யானை குதிரை இதே தான் வாகனம். ஆனால் இப்போ காரு, அதையும் லேட்டஸ்ட் காரு, அது 1க்கு 2 காரு, இதெல்லாம் தானே வாகனம். சில பேருக்கு அந்த மாதிரி ரொம்ப நிறைய வச்சுக்கிறது, வாகனங்களை வச்சுக்கிறது, அது காஸ்ட்லியஸ்ட்டாக வச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு மோஸ். அது மேலே அட்ராக்ஷன் இருக்க ஏதோ உபயோகப்படுத்திக்கோ. பட் அது பற்றி ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டு அது நீ எல்லாருக்கும் காட்டிக்கிட்டு சொல்கிற அளவுக்கு வேண்டாம். கடைசியில் இதெல்லாம் ஏதாவது உனக்கு பிரயோஜனமா? வாகனங்களை நிறைய வச்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? தனம் நிறைய 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 சேர்த்து வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு சேர்க்குறேன்? இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா வாகனமே வச்சுக்கூடாதுன்னு சொல்லலை, தனம் வச்சுக்கூடாதுன்னு சொல்லலை. சுற்றி சில மினிமம் லெஜிட்டிமேட் வாழ்க்கையை நடத்துறதுக்காக என்ன வேணுமோ அவ்வளவு கண்டிப்பாக வச்சுக்கலாம். என்ன வாழ்க்கை ஜீவனம் ஜீவிக்கிறதுக்கு. பட் அதுக்கு மீறி ஆசைப்படுறது எல்லாமே கூட டிசைர் கில்ஸ் யூ, நீட் ஃபில்ஸ் யூ. அதனால் இதெல்லாம் அடைஞ்சதுனால வாழ்க்கையில் பெரும்பாலும் நிறைய வருஷம் இதுக்காக சிரமப்படுவான் மனுஷன். ஆனால் எவ்வளோ நாள்? இப்போது ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டான்னா ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி இவனுக்கு அதுக்கப்புறம் என்னன்னேது கோல் இவனும் தெரிஞ்சு வச்சுக்கல. அதனால் நிறைய பேருக்கு வயசானதுக்கப்புறம் சரீரம் பலகீனம், வியாதிகள், இல்லைன்னா டாக்டர் இல்லை இவங்களெல்லாரும் குழந்தைகள் அதுக்காக போகிறது வர்றது இதிலேயே ஈடுபடுவானே. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இல்லை ரினோவேட் பண்ணுறது, இருக்கிறது உடைச்சிட்டு இன்னொன்று கட்டுறது, இன்னொன்று வாங்கிறது, ஒன்றுக்கு மேலே ஒன்று வாங்கிறது, இதில் ஈடுபடுவான். இதெல்லாம் இருக்கிறதுனால என்னதான் சாதிச்சேன்? பிராப்தேன ராஜ்யேன கிம்? இது எல்லாத்தினால என்ன சாதிச்சு என்ன அடைஞ்ச? மனசுக்கு நிம்மதி இருக்கா? மோட்சம் అనేది பிரயத்தனம் பண்ணுறியா? மனுஷ ஜென்ம மோட்சார்த்தம்னு சொல்லி உனக்கு ஞாபகம் இருக்கா? பரமபுருஷார்த்தம் தெரிஞ்சதா? இல்லை அது மட்டும் பண்ணலாமே. இப்போ கூட எவ்வளோ வசதி எல்லாம் இருந்ததுக்கப்புறம் கூட கடவுள்கிட்ட போய் எல்லா நாளும் இதே லிஸ்ட்டு கொடுக்குறானே. எவ்வளவு இருக்க? அப்போ பாருங்க மனுஷனு இப்படி. அதுக்கப்புறம் சரி அடுத்தது என்ன? இதெல்லாம் இருக்கிறது இப்போ எனக்கு புத்திர கலத்திர மித்திர பசுபிகி. அதுக்கப்புறம் எனக்கு சுற்றி இருக்கிற பேரஃபெர்னியா. குழந்தைகள் இருக்கிறது தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதையே இவங்க நம்மளை உத்தரிக்க போகிறாங்க. புராணம் சொல்லியிருக்கேன், புன்னாம நரக்காத திராயத்தை இது புத்திரா, புத்திரன் இருந்தால் புன்னாம நரக்கத்துக்கு போகமாட்டே சொல்லியிருக்கேன். அது யாருக்கு? கர்மா ஸ்வர்க்கம் இதெல்லாம் நம்புறவனு. மோட்சம் அடையணவனுக்கு அவனுக்கு இது என்ன பிரயோஜனம்? அதனால புத்திர பாரிய அதெல்லாம் இருக்கு சம்சாரத்தில் குடும்பத்தில் இருந்து தான் நீ. அதனால தானே கிரகஸ்தனாக இருந்து அப்புறம் வானப்பிரஸ்தம்னு சொல்லி அப்புறம் சந்நியாசம்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இது ஞாபகம் வச்சுக்கலன்னா பஜகோவிந்தன்லோ சங்கராச்சாரியர் திட்டுற போல் அவர் திட்டுறார். எதுக்குன்னா இப்படிதான் காத்தே காந்த கஸ்தே புத்திர சம்சாரோ யமதீவ விசித்திர. இது கஸ்துவம் கோஹம் குத ஆயாத காமே ஜனனி கோமே தாத்தா. அம்மா யாரு அப்பா யாரு பிள்ளை யாரு?
மகள் யாரு? இதெல்லாம் டெம்பரரியாக உருவான சில உறவிகள். பார்த்துட்டு தான் இருக்கு லோகத்தில். வந்தவங்க எல்லாரும் போயிட்டே இருக்கிறாங்க. அடுத்தவங்களும் போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே மாதிரி அப்பயே இவ்வளவு அதுக்கு சத்தியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கு படாத பாடுபட்டு வாழ்க்கையில் மனசு நிம்மதி எல்லாத்தையும் எழுந்துட்டு இது தேவையா? தேவையா? ஜென்யூனாக கொஷன் கேள்வி கேட்டுக்கணும். அப்போதான் இந்த ஸ்லோகங்கள் இந்த விவரணைக்கு எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். அதனால் புத்திர கலத்திர மித்ர. சில பேருக்கு புத்திரனு கலத்திரனு மேலே அட்டாச்மெண்ட்டு மாறி மாறி இருக்கும். கலத்திரவன பாரிய. சில பேருக்கு மித்திரனு ஃப்ரெண்டு. அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் நல்லதுதான். எமோஷ்னல் சப்போர்ட்டு, எமோஷ்னலாக மெச்சூர் ஆகிறதுக்கு இந்த குடும்பம் ரிலேஷன்ஸ். ஆனால் அந்த ரிலேஷன்ஸ் எல்லாமே கூட எனக்கு பந்தமாகக்கூடாது, எனக்கு அப்சஷன் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இங்கே பசுன்னு கூட சொல்கிறாரு. மொத்தத்தில் பிருஹதாரண்யகோபனிஷத்திலோ யாக்ஞவல்கர் சொன்னது போல் புத்திரேஷணா வித்தேஷணா லோகேஷணா, இந்த மூணுத்துக்குள்ளே அடிப்படையாக எல்லா லிஸ்ட்டும் வருவங்க. எல்லா லிஸ்ட்டும், துணிமணிகள், சாப்பாடு, எல்லாமே எல்லாமே டூ மச் யுக்தமாக இல்லை, கண்ட்ரோல் இல்லை, யுக்தாஹார விஹாரஸ்ய இல்லை. அப்படி இருக்கும்போது வீடு, அதுக்கப்புறம் பாருங்கள் எத்தனை லிஸ்ட்டு கொடுக்குறாரோ. எல்லாத்துக்கும் கிம் கிம் என்ன இதெல்லாம் கடைசியில் நான் போகும்போது இதெல்லாம் கூட வருமா? சரி, இருக்கும்போது என்ன அதாவது மனசுக்கு நிம்மதி கொடுக்கறதா? எது மேலே நிறைய வியாமோகம் வச்சுக்கிட்டு பற்று வச்சுக்கிட்டு இருந்தால் அது அந்தளவுக்கு என்ன துக்கப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது. இது பார்க்குறோம், பார்த்தா கூட அது கொஞ்சம் தூரமாக வைக்க முடியல. இப்போ சொல்கிறாரு பாருங்கோ, என்ன பார்க்கணும்? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கோ. தத் க்ஷணபங்குரம் சபதி. இது மொத்தம் எல்லாமே க்ஷணபங்குரம்னா எனி டைம் அப்படி போயிடும். உடம்பே உயிரை டக்குன்னு போயிடுமே. எத்தனை பேர் அப்படி தூக்கத்தில் போயிட்டான்ற. ஸோ க்ஷணபங்குரம்னா அப்படி ஒரு க்ஷணம். பங்குரம்னா இட் கெட் ஜஸ்ட் டிஸப்பியர், டிஸ்ட்ராய். சரியா? அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. இட்ஸ் வெரி மோமெண்டரி, டெம்பரரின்னு தெரிஞ்சுக்கோ. ஞாத்வா ஏதது, மொத்தம் நான் மேலே கொடுத்தான லிஸ்ட்டு, இது எல்லாமே க்ஷணபங்குரம். க்ஷணபங்குரம். ஸோ இது இப்போது இந்த விஷயத்தினை 70 வயசு 60 தாண்டி இல்லை, நிறைய பேருக்கு ரொம்ப வயசாகி இங்கே நடக்க முடியாத அப்போ கொஞ்சம் நல்ல வைராக்கியம் வரும். என்ன பிரயோஜனம்? இப்போ வைராக்கியம் வந்து உடம்புக்கு சக்தி இல்லை, மனசு சக்தி இல்லை, காது கேட்கலை, கேட்டது புரிஞ்சுக்க முடியாது. இப்போ மகா வாக்கிய விசாரணை பண்ணுவேன். இப்போ ஞான நிஷ்டை கிடைக்குமா? ஏதோ மனசில் துக்கப்பட்டுட்டு அளந்துக்கிட்டு குறைகளெல்லாம் பகவானுங்கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டே அப்படியே இருக்கணும். அதனால லைஃப் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வாழ்க்கையில் அந்த ஒரு ரிட்டையர் ஸ்டேஜ் கரெக்ட். எப்போ சரீரம் இன்னும் கூட நமக்கு கொஞ்சம் ஒத்தாசு கொடுக்குறதோ அப்போவே இது நல்லா ஒழுங்காக செய்யணும். ஆக்சுவலாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் குறைஞ்சிச்சன்னா அது எப்போ குறையும் என்னఅనేది அவங்க டிசைட் பண்ணிக்கணும். அவங்க டிசைட் பண்ணிக்கணும். இல்லைன்னா லிமிட் இல்லை. ஒன்றுக்கு அப்புறம் இன்னொரு வீடு கட்டுறோம், இன்னொருக்கு அப்புறம் இது வைக்கிறோம், அது செய்கிறோம், அவங்களன்னு இதன் ஹவு லாங் யூ வாண்ட் டு இன்வால்வ் மோர் அண்ட் மோர் இன் த நேம் ஆஃப் தி என்ன ஆப்ளிகேஷனோ கம்பல்ஷனோ இல்லை ரிலேஷனோ, எந்த அளவுக்கு நல்லா கச்சிதமாக இதில் இன்வால்வ் ஆகிறோம். ஏதோ கொஞ்சம் அப்படி லைட்டாக சிந்திச்சா பார்த்தாது. ஏன்னா அப்படி லைட்டாக அப்பப்போ வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி இப்படி கேட்டுட்டு நடுவில் கேட்காம இருந்து அப்படி இருந்தால் என்னதான் நமக்கு ஞான நிஷ்டனை கொடுக்கும்?
அதனால் அப்படி டிலே பண்ணக்கூடாது, தாமசமாக இருக்கக்கூடாது, தாமதம் செய்யக்கூடாது. அதனால் என்ன சொல்கிறாரு, ஹே ஏ மனசா, ஏ மனசே, மனசில் நின்று இப்படிப்பட்ட தேவையில்லாத வெட் கார்பேஜு, ட்ரை கார்பேஜ் பற்றி இருக்கிற எல்லா அட்டாச்மெண்ட்டுன்னு சபதி இப்போவே உடனே உடனே தூரத்தா தியாஜ்யம் தூக்கி போடு, தூரமாகவே. ட்ராப் லைக் ஹாட் பொட்டேட்டோ, அதுதான் மெசேஜ். ஸோ இன்னைக்கு இந்த 13வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். இன்னும் 2 ஸ்லோகம் இருக்கும். அது அடுத்த வாரம் சத்சங்கத்தில் நம்ம திரும்பி பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम तत्सत्.